ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு இயல் 3 கணியனின் நண்பன் அப்படிங்கிற உரைநடை பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கணியனின் நண்பன் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு எந்திர மனிதனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய செயல்களில் என்ன, அது எப்படிலாம் இயங்குகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நுழையும் முன் பாருங்கள், எல்லா எந்திரமாகி வருகின்றது இந்த காலம். எல்லாமே இன்றைக்கி எந்திரமயமாக மாறுகிறது. எந்த வேலைக்கு போனாலும், எந்த தொழிலை செஞ்சாலும், எந்த செயலை செஞ்சாலும் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ஒரு எந்திரம் இருக்கிறது. மின்சாரத்தின் மூலியமாகவோ அல்லது தானாக இயங்கக்கூடியதாகவோ இதாக ஒரு எந்திரங்களை பயன்படுத்தி தான் நம்ம பண்ணுறோம். அந்த காலத்தில் விவசாயமே பண்ணும்போது மாடு கட்டி ஏர் உழுவாங்க. இன்றைக்கெலாம் டிராக்டர் வச்சு ஏர் உழுவுறாங்க. அப்புறம் பெண்கள், ஆண்கள் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, காட்டில் போய் களை பிடுங்கிறது, தண்ணி இறைக்கிறது, வயக்காட்டில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் இப்போல்லாம் நிறையா எந்திரங்களையும் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? தானாகவே வேலை செஞ்சாங்க, மனிதர்களாகவே செய்யப்பட்டார்கள். இப்பொழுது எந்திரத்தை பயன்படுத்தி மனிதர்கள் செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு எந்திர உலகமாக மாறி வரக்கூடிய காலங்கள் இந்த காலம். சரிங்களா? இனி வரப்போகிற காலங்கள் எல்லாமே முழுவதுமாகவே எந்திரமாக மாறக்கூடிய காலங்களாகவும் வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் சொல்ல வராங்க. சரிங்களா? மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளை எந்திரங்கள் எல்லாமே செய்கின்றது. சரிங்களா? எந்திரங்களை கொண்டு தான் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும், நிறைய பொருள்களையும் உருவாக்குகின்றார்கள். வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை, ஸோ இது எல்லா இடங்கள்லையுமே என்ன இருக்குது, எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் அப்படின்னு நிறைய எந்திரங்கள் உருவாகின்றது. எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். ஸோ இப்போ எந்திரங்களுடைய வேலைகள் என்னென்னு பார்க்கலாங்களா? சரி வாங்க. இப்போது இது ஒரு கதையாக சொல்கிறாங்க. ஸோ என்ன கதை அப்படின்னா, கணியனின் நண்பன் அப்படிங்கிற பாடத்தலைப்பு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி கணியன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் உங்களையாட்டம் என்ன பண்ணுறான், ஒரு 6ஆவது படிக்கிற பையன். ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் எல்லாருமே என்ன வச்சுருப்போம், காலிங் பில் வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த காலிங் பில்லுக்கு தமிழ் என்ன, அழைப்பு மணி. அந்த காலிங் பில் அடித்தா உள்ளேருந்து வெளியில் யாராவது வருவாங்க. சரிங்களா? அந்த பையன் போனதையும் அழைப்பு மணியே அழுத்துறான். அங்கே உள்ளேருந்து யாரோ வெளியே வராங்க. ஸோ வீட்டுக்குள்ளேருந்து புதுசாக ஒரு குரல் கேட்குது. யாருடைய குரல் இது, அம்மாவின் குரல் போல் தெரியலையே அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். அப்போ கதவை திறக்குது. உள்ளேருந்து ஒரு உருவம் வெளியில் வருது. ஸோ அதை பார்த்தது என்ன பண்ணுறான், அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான், வியப்போடு பார்க்குறான். கணியன் வணக்கம், உள்ளே வா என்றது அந்த உருவம். அந்த உருவம் வணக்கம் சொல்லி உள்ளே வா கணியன் அப்படின்னு சொல்லியது. அப்பொழுது அம்மா அங்கே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் சத்தம் போடுறான், அம்மா அம்மா இது என்ன இப்படி இருக்குது, இது என்ன உருவம் அப்படின்னு, எனக்கு இதை பார்த்தாலே பயப்பட மாதிரி இருக்குது, பயம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா இருந்துட்டு என்னங்கிறாங்க, கனியா ஏன் அங்கே நிற்கின்றாய், பயப்படாத உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்ததும் கனியன் போய், அம்மா யார் இது அப்படின்னு கேட்க, இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப கருத்தரங்கத்திற்கு அப்பா போயிருந்தார் இல்லையா? தொழில்நுட்ப கருத்தரங்கு அப்படின்னா அது ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய இடம். தொழில்நுட்பம் அப்படின்னா தொழில் சம்பந்தமான ஒரு சில தகவல்கள், செய்திகள் இதெல்லாம் பேசுவாங்க. ஒரு கலந்துரையாடல் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள், அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே நிறைய பொருள்களும் இருக்கலாம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பொருள்கள் கண்காட்சிக்கோ பார்க்குறதுக்கோ வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கருத்தரங்குனாலே நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி தொழில் ரீதியாக பேசுறதுக்கோ, அதுபடி நடந்துக்குது, அதுக்கு சம்மந்தமான பொருள்கள், ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கோ பார்க்குறதுக்கோ இருக்கக்கூடிய இடங்களை தான் கருத்தரங்குன்னு சொல்லுவோம். இனி இதுவும் நம்ம வீட்டில் ஒரு உறுப்பினர் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம், இது என்னோட பேசியதே என கேட்டான் கணியன். ஆமாம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகளையும் செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலையை முடிக்க உதவும், அப்பாவுக்கு கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளை, வீட்டில் எல்லா வேலைகளையும் இதுவும் செய்யும், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யார்? அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, இதெல்லாம் நான் பேசி பார்க்கட்டுமா
என கணியன் கேட்குறான். பேசு, பயப்படாமல் பேசு அப்படிங்கிறான். அம்மா. இங்கே வா என்றான் கணியன். எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது. யார் நீ கணியன் அப்படின்னு கேட்குறான். கணியன் வந்து நீ யார் அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு எந்திர மனிதன், என்னை வந்து ரோபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, ரோபோனா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்திர மனிதன் எப்படிலாம் மனிதர்கள் மாதிரி கை கால் தலை எல்லாமே இருக்கும். அது மாதிரி மின்சாரத்தின் மூலிமா இயங்கக்கூடிய ஒரு இரும்பு சாதன பொருள்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அதுதான் ரோபோ. சரிங்களா? நீ எல்லா வேலையும் செய்வாயா என்று அம்மா சொன்னாங்க. எப்படி உன்னால் அதெல்லாம் முடியும்? உன்னால் எல்லா வேலையும் செய்ய முடியுமா? அம்மா சொன்னாங்களே, உன்னால் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும்? அதனை உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வந்து நான் எப்படி உருவானேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றி கற்பனைகள் வந்து நிறைய மனிதர்களிடம் இருந்தது. மனிதர்களால் நிறைய வேலைகளை செய்ய முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப கடினமான வேலைகளை செய்ய முடியாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி கடினமான வேலைகளையும் செய்யறதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனிதர்களிடம் இருந்தது. அப்படி இருந்தனால தான் காரல் கபெக் அப்படிங்கிற என்பவர் வந்து செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர். நாடக ட்ராமாலாம் நடிப்பாங்க இல்லைங்களா? அந்த ட்ராமா கலைகள்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல நாடக ஆசிரியர். இவர் வந்து 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். அதில் ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தினார். சரிங்களா? ரோபோ அப்படிங்கிற சொல்லை வந்து முதலாக பயன்படுத்தினார். அப்புறம் ரோபோ அப்படின்னா என்னது? அடிமை அப்படிங்கிற பொருள். சரிங்களா? அவர் வந்து நாடகம் ஒன்று நடத்துகிறாரு. அந்த நாடகத்தில் வந்து ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படி அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அடிமை. அதாவது மனிதன் வந்து எந்த வேலையை சொன்னாலும் அது செய்யும். அது வந்து ஒரு அடிமையான ஒரு பொருள். சரிங்களா? ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்திருந்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. அந்த நாடகத்தில் வந்து எல்லா ரோபோக்கள் வந்து நிறைய வேலைகளை செய்கிற மாதிரி கொடுத்துருந்தார். சரிங்களா? அதுலேருந்து தான் ரோபோ அப்படிங்கிற சொல் வந்து எல்லாரும் சொல்லப்பட்டது. அடுத்து மனிதன் தன் வேலையை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தார். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்ததையே தானியங்கிகள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நிறைய பவர் வேணும். இப்போ மனிதர்கள் மேலேயே வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு உண்டான பவர் மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன இயல்புகள் இருக்குது, எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கோ அது எல்லாமே ஒரு மிஷினில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அது ஸ்டோரேஜ் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ திறன் தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கணும். அப்படி ஆற்றலை கொடுத்து உருவாக்கப்பட்டது தான் என்னது? தானியங்கிகள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. தானியங்கிகள், தானாக இயங்கக்கூடியது. தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? தானியங்கின என்ன? நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். ரொம்ப கடினமாக, ரொம்ப நுணுக்கமாக சில பொருள்கள்லாம் இருக்கும். கண்ணுக்கே தெரியாத இந்த அணுக்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருள்கள் மாதிரி அந்த பொருள்களை வைத்து வேலை செய்வதோ, ரொம்ப கடினமான வேலைகளை செய்வதோ மனிதர்கள் மாதிரி செய்யும். ஆனால் மனிதர்களை விட விரைவாக செய்யும், வேகமாக செய்யக்கூடியது. அதனால தான் அது தானியங்கி, தானே செய்வது. அதனால தான் தானியங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தானியங்கிகளும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இணைந்திருக்கும். அந்த கணினி மூலிமா அது எங்கெங்கே போகுது, என்னென்ன வேலை செய்யுது, என்னென்ன வேலைகளை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற எல்லாமே அதில் தெரியும் அந்த கணினி மூலிமா.
தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். இந்த வேலைகளை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு லிமிட் கட்டுப்படுத்தும். அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா, பவர் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன பண்ணும், தீமையை தான் விளைவிக்கும். அதனால் அது ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கும் அந்த கணினி. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் செட் பண்ணியிருப்பாங்க. இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படுத்தும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலையை உணர்த்துவதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறி நிறுத்தியது. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன வேலை இருக்குதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எந்திரத்தை உருவாக்கி அந்த இடத்துல என்னென்ன வேலைகள் இருக்குதோ அந்த வேலைகளை தான் செய்யும். அந்த இது ஒரு தண்ணி கொண்டு வரதோ, அல்லது ஒரு சாப்பாடுகள் பரிமாறுறதோ, அல்லது அதாவது கஸ்டமர்ஸ் எல்லாம் வரவேற்கிறதோ, இந்த மாதிரி வேலைகளை செய்யும். அதே மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டோம்னா அங்கே டாக்டர்ஸுக்கு உதவி செய்கிறது, நர்ஸுங்களுக்கு உதவி செய்கிறது, பேஷண்ட்டுகளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதெல்லாம் செய்யும். அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுங்களுடைய வேலையை மாற்றிக்கொள்ளும். நாம் எப்படி மனிதர்கள் வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி இருப்போம், ஸ்கூலுக்கு வந்தால் ஒரு மாதிரி இருப்போம், வேறு எங்கேயாவது போனால் ஒரு மாதிரி இருப்போம், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க முடியல. அதே மாதிரி ரோபோக்களும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய அமைப்புகள் அதுக்குள்ள கம்ப்யூட்டர் மூலிமா, கணினி மூலிமா செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து தானியங்கி என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பார்த்தோம்? நுட்பமான வேலைகளை செய்யும், ஒரே மாதிரி வேலைகளை செய்யும் மனிதர்கள் போல், ஆனால் மனிதர்களோட விரைந்து செய்யும்னு பார்த்தோம். இடத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும், அதனுடைய வேலைகளை செய்யும், இடத்திற்கு தகுந்த வேலைகளை செய்யும் அப்படிங்கிறாங்க. நான் அவற்றை பார்க்க வேண்டுமே என்றான் கணியன். நான் அதை பார்க்கணுமே, வா உனக்கு காட்டுகிறேன் என்று அந்த ரோபோ கூட்டிட்டு போகுது. தெரிந்து கொள்வோம் பாருங்கள். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரங்கள் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம். சில நேரங்களில் மனிதர்கள் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் செயல்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கும். ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. பிரிட்டானிக்கா அப்படிங்கிற கலைக்களஞ்சியம், பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லா நூல்கள், இந்த பொருள்களை எப்படிலாம் உருவாக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்கள், செய்திகள் இருக்கக்கூடிய இடத்த தான் கலைக்களஞ்சியம்னு சொல்கிறோம். பிரிட்டானிக்கா அப்படிங்கிற அது ஒரு பேர். சரிங்களா? அந்த கலைக்களஞ்சியத்தில் சொல்லியிருக்காங்க, நிறைய செய்திகள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் கலைக்களஞ்சியம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அப்படின்னு சொல்லி எந்திர மனிதன் கணினியை இயக்க தொடங்குகிறது. இந்த மாதிரி கணினி இருக்குது, அதை பாரு, இது மூலியமாக தான் நாங்கள் இயங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கணியன்கிட்ட அந்த எந்திரம் சொல்லுது. கணினி திரையில் காட்சியில் தோன்றின. இவை தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள். உற்பத்தி செய்யும் பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இப்போ தொழிற்சாலையில் இருக்குது அப்படின்னா அங்கே தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கணினிகள், அந்த ரோபோட்டுகள்லாம் என்ன பண்ணணும், தொழிற்சாலையில் என்னென்ன பொருள்களை உருவாக்குறோம், எந்தெந்த மிஷினில் என்னென்ன வேலைகளை செய்கிறோம், ஏதாவது மிஷினில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை தான் செய்யும். சரிங்களா? இந்த ரோபோ. இந்த காட்சியெல்லாம் அந்த கணியன் பார்க்குறான் அந்த கம்ப்யூட்டரில். இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளதே என்று கேட்டான். அந்த பேஷண்ட் படுத்திருக்கிறாரு, அந்த ரோபோ பாருங்கள், அந்த ரோபோ மனிதன் மாதிரி இல்லை, அது ஒரு வேறு மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற ரோபோ பாருங்கள், அதுவும் மிஷின் வச்சுருக்குது. அது ரோபோ தான், ஆனால் மனிதர்கள் மாதிரி இல்லை. அந்த பொருள் உற்பத்தி செய்வதோ அந்த மிஷினில் ஏதாவது ஃபால்ட்டோ அதை மாற்றுறதுக்கு தான் இந்த ரோபோ. கீழே இருக்கிறது பாருங்கள், மருத்துவமனையில் பேஷண்ட்டுக்கு செக்கப் பண்ணுற மாதிரி பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு. ஸோ இது ரோபோ தான். இது மருத்துவமனையில் பயன்படுத்தக்கூடிய ரோபோ. இது என்ன நோய் இருக்குது, என்ன பண்ணுது அப்படிங்கக்கூடிய கண்டுபிடிக்கும். சரிங்களா? சிக்கலான அறுவை சிகிச்சைகளையும் ரோபோக்கள் செய்யும். சரிங்களா? அப்படியா? அடுத்து என்ன என கேட்டான். அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறான் அந்த கணியனுங்கிற பையன். அப்படின்னா
அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறான். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு செய்வோம். அதாவது கோள்கள் நம்ம வானத்தில் நிறைய கோள்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கோள்களில் ஒரு கோள்லேருந்து இன்னொரு கோள்களுக்கெல்லாம் போய் இப்போ பூமியிலேருந்து இப்போ சந்திரனில் போய் ஆய்வு செய்யுது. ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்குது, அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்யுது. விண்வெளியில் போய் எல்லாமே ஆய்வு செய்து இந்த மாதிரி கால சூழ்நிலைகள் எப்போ மாறி எப்போ வரும், மழை எப்போ பெய்யும், வெயில் எப்போ அடிக்கும், ஸோ இந்த மாதிரி பருவகாலங்களையும் குறிப்பிட சொல்லுவது கூட ஒரு வகையான ரோபோட்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலில் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள் ஆகியவற்றை அவற்றுள் சில. அதாவது மனிதர்கள் செல்ல முடியாத ஒரு ரொம்ப நெருப்பு வாய்ந்த ஒரு பகுதிக்கு போக முடியாது, ரொம்ப குளிர் வாய்ந்து ரொம்ப ஐஸ் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப உறைபனியாக இருக்கக்கூடிய இடத்துக்கும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ரோபோட் அனுப்பி என்ன பண்ணலாம், நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தனியாக இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு ரோபோட்டுகள் பயன்படுது. ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போல இல்லையே என கணியன் வினவினான். என்னை போல இருக்காது, அந்தந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி ரோபோட்டுகள் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகளை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்ற சிந்தனை செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். மனிதன் முதல்ல நம்ம வேலைகளை செய்யணும், நமக்கு கடினமான வேலைகளை செய்யணும், எளிமையான முறையில் அந்த வேலைகள் செய்து முடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ரோபோட்டை உருவாக்குனா, அதுக்கு மேலே தன்னை விட மனிதனை விட சிந்தனை அதிகமாக செயல்பட்டு செயல்களையும் அதிகமாக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய தானியங்களையும் உருவாக்க ஆரம்பித்தான். இந்த முயற்சியின் விளைவாகத்தான் தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போல எங்களுக்கு தலை, உடல், கை, கால்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது யார், இந்த ரோபோ. அப்படியானால் எந்த மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறான். அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு, எங்களிடம் இருக்கக்கூடிய செயற்கையான நுண்ணறிவு. அதாவது மனிதர்களிடம் இயற்கையாகவே நுண்ணறிவுகள் இருக்குது. அந்த நுண்ணறிவுகளை வைத்து தான் நாம் ஒரு ரோபோட்டுகளை உருவாக்கணும். மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் ரோபோட். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராடனரி பவராக கொடுத்தது தான் என்னதுன்னா, மனிதர்களால் கொடுத்தது தான் செயற்கையான முறையில் இருக்கக்கூடிய நுண்ணறிவு. அது ரோபோட்டுகள் செயற்கையாக உருவாகினது தான். சரிங்களா, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. நுண்ணறிவு பவர் அதிகமாக கொடுத்தாங்க. சரிங்களா. இப்போ மொபைலில் ஒரு மொபைலுக்கு எடுத்தால் ஜிபி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மெமரி இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி அது தாங்கும் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா. அது மாதிரி பார்த்து தானே மொபைல் வாங்குகிறோம். ஸோ அதே மாதிரி ரோபோட்டுன்னு எழுதுனா அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும், எவ்வளோ ஆற்றல் தேவைப்படும் அப்படிங்கிறத எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது கணக்கு வகுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா. அதுபடி தான் ஒவ்வொரு ரோபோட்டுகள் இயங்கும். அதுக்கு மேலே அது வேலைகள் செய்ய முடியாது. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கணினி வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு தான், இந்த ஆற்றலை பொறுத்துனா இந்த அளவுக்கு தான் வேலை செய்யணும், இந்த கட்டுப்பாட்டில் தான் இயங்கணும் அப்படிங்கிறத மனிதனுடைய நுண்ணறிவு. அப்போ அந்த மனிதனுடைய நுண்ணறிவை வச்சு தான் செயற்கையான நுண்ணறிவு ரோபோட்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதர்களால் நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுவீர்கள், நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்குள் சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன. சரிங்களா. நீங்கள் உங்களோட சிந்தனைக்கு தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் வாழ்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு என்னோட சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை வகுத்து வைத்திருக்காங்க. அதுபடி தான் நாங்களும் செயல்படுறோம். செயற்கை அறிவை கொண்டு நாங்கள் இயங்குகிறோம். உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதன் போல செயல்பட முடியுமா? முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா. 1997ஆம் ஆண்டு மே மாதத்தில் சதுரங்க போட்டி ஒரு நடந்தது. அது எங்கே, அந்த சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர், உலகத்திலேயே சதுரங்க விளையாட்டில் மிக ஃபஸ்ட்டாக நல்ல வெற்றியாளராக இருந்தவர் யார் அப்படின்னா கேரி கேஸ்ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார். அதில் ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ, அதாவது எந்த நிறுவனம், ஐபிஎம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். சரிங்களா. அந்த நிறுவனம் என்னதை உருவாக்குச்சு, டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திறன் கணினி. மீத்திறனா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மிக திறன் வாய்ந்த கணினியை உருவாக்குனாங்க. அந்த கணினி மூலிமா உருவாக்கப்பட்டது தான் என்னது, இந்த ரோபோ. அங்கே பாருங்கள், சதுரங்க விளையாடுறத பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த ரோபோ. ஸோ அது மனிதர்கள் மாதிரி இல்லாமல் விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி
வடிவமைக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரோபோ வந்து அந்த உலகத்திலேயே வெற்றி பெற்ற உலக லெவலில் வேர்ல்டு லெவலில் இந்த செஸ் மேட்ச்சில் வந்து வின் பண்ணின ஒருத்தரோட விளையாடுது. கேரி காஸ்பரோ அப்படிங்கிறதோட விளையாடுது. ஆனால் வெற்றி பெறது யார்? இந்த கணினி தான். சரிங்களா. அப்படி போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நினைப்பது சரிதான். போட்டியில் டீப் ப்ளூவே தான் வெற்றி வாகை சூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா? ஓ, விளையாடுவேனே. என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். உனக்கு இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல், கேட்கிறேன் என்று சொல்கின்றான். யாரு? கணியன். சரிங்களா. ஆர்வமாக கேட்குறான். உலகத்திலேயே முதலாக சவுதி அரேபியாவில் தான் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. குடியுரிமைனா மனிதனைப் போல ஒரு இடத்தில் வாழ்வதற்கான ஒரு உரிமை. சரிங்களா. அந்த ரோபோ பெயர் தான் என்னது? சோபியா. சோபியா அப்படிங்கிற ரோபோட் வந்து குடியுரிமை கொடுத்துருக்காங்க. நீ வந்து மனிதனைப் போல வாழலாம் அந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி குடியுரிமை கொடுத்துருக்காங்க. மேலும் ஐக்கிய நாட்டு சபை புதுமைகளில் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐக்கிய நாட்டு சபை சரிங்களா பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. என்னை போன்ற எந்திர மனிதர்களும் இது வழங்கப்பட்டதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரோபோட்டுகளின் திறன்களை பாராட்டியும் திறன்களை வைத்தும் மனிதர்கள் போலவே செயல்பட முடியும், மனிதர்களை விடவும் அதிகமாக செயல்பட முடியும் அப்படின்னு இந்த பாடத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. அப்போது வருங்காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ரோபோட்டுகள் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலையும் இனி வரப்போகிற காலத்துலேயும் வரலாம். சரிங்களா. இப்படியும் நடக்குமா என்ன? இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள். அவர்கள் அனைவரும் மனித இயந்திரத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்றது எந்திர மனிதன். எந்திர மனிதன் வந்து மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யும். சரிங்களா. அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன் சதுரங்க விளையாடும் வருகிறாயா என்று கேட்டான் கணியன். எந்திர மனிதன் தலையசித்தது. எந்திர மனிதனுடைய சதுரங்க விளையாட்டு மகிழ்ச்சியுடன் ஆயத்தமானான் கணியன். சரிங்களா. இந்த பாடத்து மூலிமா எந்திர மனிதனுடைய சிறப்புகளையும் அது பற்றின செய்திகளையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இனி வரப்போகிற காலங்களில் எப்படி இருக்கும்? எல்லா மனிதர்களும் ரோபோட்களை பயன்படுத்தி வாழ்வதாக இருக்கும். ஏன்னா அப்படித்தான் இனி வரப்போகிற காலங்கள் இருக்க போகிறது. அப்படிதான் இல்லைங்களா. ஸோ நாமளே என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி எந்திர மனிதனை உருவாக்க நாமளும் நல்ல முயற்சிகளும் செய்ய வேண்டும். அந்த மாதிரி எந்திர மனிதர்களை உருவாக்குவதிலும் நாம் வந்து ஒரு நல்ல கவனம் செலுத்தி அது எப்படியெல்லாம் செயல்படும், என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கட்டுப்பாட்டோடு வைத்து உதவணும். அளவுக்குமே உதவி செய்யணும். அது இல்லாத அது உதவுற அளவுக்கு நாமளும் நடந்துக்கணும். நம்மளை விட அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஆபத்து தான். அதாவது நம்மளுடைய திறனுக்கு மேன்மையான திறன் ரோபோட்டுகள் இருந்தாலும் என்ன பண்ணணும்? அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நாம் வந்து மனிதனுடைய கட்டுப்பாட்டில் வடிவமைக்கப்பட்டது தான் ரோபோ. மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். சரிங்களா. அப்போ வரப்போகிற காலங்களெல்லாம் ரோபோ தான் வரப்போகுது இல்லைங்களா. அப்போது அப்படி இருக்கும்போது மனிதர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? இன்னும் அதிகப்படியாக வளர்ந்திருக்கும். விஞ்ஞானத்திலும் மற்ற தொழில் மூலயமாகவும் எல்லாமே என்ன இருக்கும்? வளர்ந்துருக்கும். சரிங்களா. அப்போது இந்த பாடத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எந்திர மனிதனுடைய செயல்களை பற்றி தெரிந்து கொண்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.